வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனநலம் பாதிக்கப்பட்டு நடிகை 2 முறை தற்கொலை முயற்சி, அப்பாவே கொடுத்த புகார், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தெலுங்கு நடிகை கல்பிகா கணேஷின் சமீபத்திய நடவடிக்கைகள் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தெலுங்குல வளர்ந்து வரும் நடிகையாக உள்ள இவங்க அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கி வராங்க. குறிப்பாக அடிதடி கேஸில் தான் அதிகம் சிக்கி வராங்க. இந்த நிலையில் அவரது தந்தை நடிகை கல்பிகா கணேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிவித்தது அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வளர்ந்து வரும் நடிகையான கல்பிகா கணேஷ் ஹைதராபாத்தில் உள்ள பப் மற்றும் ரிசார்ட்டில் ஏற்படுத்திய பிரச்சனைகள் காவல்துறை வழக்குகள் வரை சென்று பெரிய பிரச்சனையாக மாறியது. கடந்த மாதம் தனது பிறந்தநாளை கொண்டாட ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பப்பிற்கு நண்பர்கள் சென்ற கல்பிகா கணேஷ் அங்கு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அடிதடியில் இறங்கிட்டாங்க. பப்பில் தாமதமாக பில் செலுத்திய பிறகு இலவச சீஸ் கேக் வழங்க மறுத்ததாக கூறி பப் ஊழியர்களை தகாத வார்த்தைகளை திட்டியதுடன் பொருட்களை வீசி பப் நிர்வாகம் மீது புகார் அளித்திருந்தாங்க. இதையடுத்து கட்சி பெலி காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருந்த போதே இன்ஸ்டாகிராமில் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டி கீர்த்தனா என்ற பெண் சைபர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தாங்க. இந்த புகாரின் பேரில் ஆன்லைனில் துன்புறுத்தல் பிரிவின் கீழ் கல்பிகா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த இரு வழக்குகளுமே கைது நடவடிக்கையை தடுக்க கோரி கல்பிகா தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் அணுகியிருந்தாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் அவரை கைது செய்ய வேண்டும் என காவல்துறையிடம் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தின் மெயான்பா உள்ள ஒரு ரிசார்ட்டில் கல்பிகா மீண்டும் பிரச்சனை கிளப்பியிருக்கிறாங்க. அதாவது ரிசார்ட் ஊழியர்களை சிகரெட்டு கேட்டு அவர்கள் மறுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. வைஃபா வசதி இல்லாத வாடகை கார் பதிவு செய்ய முடியலை என கூறி மெனுகார்டு மற்றும் சாவிகளை வீசியதாக சொல்லப்படுகிறது. இந்த விவாகரத்தில் திடீர் திருப்பமாக கல்பிகாவின் தந்தை கல்பிகா குறித்து கூறியது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தனது மகள் பார்த்தீங்கன்னா மனநல குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 முறை தற்கொலை முயன்றது மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தாங்க. ஆனால் அங்கிருந்து தப்பித்த அவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர்கள் பரிந்துரைத்து மருத்துவமனை நிறுத்திவிட்டாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. மன உளைச்சலை தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்பட்டதாகவும் அவரை மீண்டும் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. கல்பிகாவின் தந்தை இவ்வாறு கூறியதற்கு பின்பு கல்பிகா கணேஷின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் மனநல பிரச்சனை குறித்து ரசிகர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டது உள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.